நீ சோள மாவு வச்சு அல்வா பண்ணிடலாம். தண்ணி ஊற்றி மாவு கரைச்சிக்க. பாதாணி நுணுக்கி எடுத்துடலாம். பாக்க வச்சுக்கலாம். கரைச்சி வச்சு சோள மாவு ஊற்றிடலாம். கலர் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுக்கு ஏலக்காய், பித்தா, சோள மாவில் செஞ்ச அல்வா அருமையாக வந்திருக்குது. நீ சோள மாவு வச்சு அல்வா பண்ணிடலாம். தண்ணி ஊற்றி மாவு கரைச்சிக்க. பாதாணி நுணுக்கி எடுத்துடலாம். பாக்க வச்சுக்கலாம். கரைச்சி வச்சு சோள மாவு ஊற்றிடலாம். கலர் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுக்கு ஏலக்காய், பித்தா, சோள மாவில் செஞ்ச அல்வா அருமையாக வந்திருக்குது.